ஹாய், இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வைல் லூப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வைல் லூப்ஸ் அப்படிங்கிறத வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த ஃப்ளோ சார்ட் படி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ வைல் லூப் வில் கெட் எக்ஸிக்யூட்டட் அன்டில் த கண்டிஷன் கெட்ஸ் ட்ரூ. ஸோ எப்படி வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டோ அதே மாதிரி we can do iteration combination of for loops and the condition statements in while loop. ஸோ அதாவது ஒரு கண்டிஷன் எடுத்துகிட்டு ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் ஸோ it won't check at first whether it is true or false. It will run until that condition is becoming true, right? So once that is true, it will exit from there. ஸோ அதுதான் while loopனு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செட் ஆஃப் கோடில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ x equal to 10 0ன்னு கொடுத்துருக்கோம். So this will execute up to when it has come to 10, right? So அதுக்காக நம்ம கோட் எழுதியிருக்கோம் print okay, so whenever it is comes inside it will iterate 1 and update the x value. ஸோ இந்த ரன் பண்ணனா உங்களுக்கே தெரியும். ஸோ ஹவு லாங் இட் இஸ் ரன்னிங், ரைட்? இட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. இங்கே +1 கொடுத்துருக்காட்டி ஸோ இட் இஸ் அன் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ ஹவ் வி டூ x + 1 தி சேம் x ப்ளஸ் ஈக்குவல் டு 1னாலும் x ஈக்குவல் டு ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா x ஈக்குவல் டு x + 1 அப்படின்னு எழுதலாம். ஸோ அதை ஷார்ட் ஹேண்டாக எழுதியிருக்கேன். So it will go from 0 to 9. So whenever it comes to 10, so it will execute. So equal to கொடுத்தனா 10 execute ஆகும். So when it is go to 11, it will break from the statement. This is how while loop work. So until the condition is true ஆகிற வரைக்கும் it is going to run. Whenever இந்த மாதிரி எங்கெல்லாம் நம்ம ப்ரோக்ராமில் கண்டிஷன்ஸ் வருமோ அங்கெல்லாம் வந்து நம்ம while loop யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அனதர் கண்டிஷன் எழுதியிருக்கோம். ஸோ இந்த கண்டிஷனு பார்த்தீங்கன்னா 10 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். 10 வந்ததுக்கப்புறம் it will go to else statement. So it will execute the 10 every conditions are true. Once these conditions are done, right, it will come to else statement. Same wise how we use if else, we can use while and else combinedly in this kind of scenario. So அதாவது இந்த கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ வந்து else statement போகும். ஸோ நார்மலாக பார்த்தோன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து கண்டிஷன் மட்டும்தான் செக் பண்ண முடியும். ஸோ வைல் லூப் யூஸ் பண்ண முடியுமா, ஃபார் லூப்பையும் கண்டிஷனையும் கம்பைன் பண்ணி நம்மளால் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுத முடியும். ஸோ அதுதான் நம்ம வைல்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து பிரேக், கண்டினியூ, பாஸ் அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் இருக்குது. ஸோ பிரேக் அப்படிங்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லூப் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த லூப்பில் வந்து ஒரு வேல்யூ நம்ம அப்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பிரேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ கண்டினியூ அப்படிங்கிறது வந்து ஸோ எந்த அளவுக்கு அது போகுமோ ஸோ ஃபுல்லாக போயிட்டு அது க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் கண்டினியூ. அதுவே பாஸ்னால் இட் won't do anything, it will continuously running. ஸோ அதுதான் நம்ம வந்து கண்டினியூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தோம் அப்படின்னா x is equal to greater than 10 வர வரைக்கும் ரன் ஆகும், அதாவது 9 வர வரைக்கும் ரன் ஆகும். ஸோ whenever x reaches 3, ரைட், என்ன பண்ணும், print x equal to 3. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டாப் ஆகாது. the loop is going to continue until it reaches 9. அதாவது ஃபஸ்ட்டு வந்து while loopல வந்து என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா it will come up to 3. ஸோ ஒன்ஸ் 3 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு போயிட்டு நெக்ஸ்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் again it should run the entire loop again. அதனால் வந்து நம்ம இங்கே வந்து கண்டினியூ கொடுத்துருக்கோம். ஸோ once this condition is failed, right, it will come here and do a continue until this condition fails. This while condition fails ஆகிற வரைக்கும் it will run. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா whenever it came 3, right, so it will print x equal to 3. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்மளோட கண்டிஷன்ஸ் ரன் ஆகும். ஸோ அதுவே நம்ம இந்த இடத்துல பிரேக் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரேக் கொடுத்தோம் அப்படின்னா it will exit from that loop. அதாவது it won't grow. அதுக்கப்புறம் என்ன கோட் இருந்தாலும் it won't exit, கண்டினியூ. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா டைரெக்ட்லி பிரேக் அப்படின்னா இட் வில் டைரெக்ட்லி எக்ஸிட் ஃப்ரம் த என்டையர் ப்ரோக்ராம். இந்த வைல் லூப்பை விட்டு எக்ஸிட் பண்ணிவிட்டு இங்கே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் டீபக் பர்பஸ்க்காக ஸோ எக்ஸிட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ எக்ஸிட்னு கொடுக்குறேன். ஸோ இந்த என்டையர் ப்ரோக்ராம் வந்து இஃப் கண்டிஷன் வந்து பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ பிரேக் போகும். ஸோ பிரேக் நடந்ததுக்கப்புறம் ஸோ த என்டையர் லூப் வில் கெட் எக்ஸிக்யூட்டட் அண்ட் எக்ஸிட் வில் கெட் பிரிண்டட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லூப்லேயே பிரேக் ஆகிடுச்சு. ஸோ பிரேக் ஆகிட்டு வந்து என்டையர் லூப் காட் பிரிண்டட். ஸோ இதுதான் வந்து நம்ம கண்டினியூ அப்படின்னா ஸோ இட் வில் கண்டினியூ. பாஸ் அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கிவிங் பாஸ்.
ஸோ பாஸ் கொடுத்தேன் அப்படின்னா இட் வில் ரன் நார்மலி ஹவ் ஐ டூ. ஸோ அந்த இடத்துல எதுவும் கொடுக்கல அப்படின்னா இட் ஓன்ட் டூ எனி திங், இட் இஸ் டெல்லிங் கண்டினியூ நோ ப்ராப்ளம். அந்த மாதிரி தான் பாஸ் அப்படிங்கிறது இட் ஓன்ட் டூ எனி திங் அட் ஆல். ஸோ அங்கே பாஸ் கொடுத்தாலும் ஒன்று தான், பாஸ் கொடுக்கலனாலும் ஒன்று தான். ஸோ இட் இஸ் கோயிங் டு ரன். ஸோ இதுதான் வந்து ஸோ வி ஷுட் நோ த்ரீ திங்ஸ் ஹியர். ஒன்று வந்து பிரேக் அப்படிங்கிறத வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஒரு லூப்பை பிரேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி கண்டினியூ அப்படிங்கிறத வந்து ஓகே கண்டினியூ டு ப்ரொசீட் வித் த திங்ஸ் அன்டில் இட் ஃபினிஷஸ் அப்படின்னா ஸோ அதாவது கண்டினியூ பண்ண அப் டு திஸ் கண்டிஷன் ஃபெயில்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸ் பண்ணுறோம். ஸோ பாஸ் அப்படிங்கிறது வந்து நத்திங். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் எழுதுகிறேன், வைல் ட்ரூ பிரிண்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன்ல. ஸோ இது வந்து இன்ஃபைனைட் டைம்ஸ் ஆஃப் லூப்ஸ் பிரிண்ட் பண்ணும். வி கேனாட் ஏபிள் டு ஸ்டாப் திஸ். இஃப் நான் இந்த கோடை வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ இட் இஸ் கோயிங் டு ரன் ஃபார் n டைம்ஸ். ஸோ நம்மளால் சொல்லவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வந்து நான் 0ன்னு வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து n ஈக்குவல் டு n ப்ளஸ் 1 ஓகே. ஸோ இங்கே வந்து நான் ஜஸ்ட் print n கொடுக்குறேன். ஓகே சாரி. ஸோ நீங்கள் இந்த கோட் ரன் பண்ணிங்கன்னா யூ ஹாவ் டு கிளியர் த கன்சோல், என்டையர் கன்சோல். அதுக்கு வந்து ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ் கர்னல் தென் ரீஸ்டார்ட் அண்ட் கிளியர் ஆல் அவுட்புட். ஸோ இது கொடுக்கணும், இல்லைன்னா இந்த கண்டிஷன் ரன்னிங் ஸ்டேட்லேயே தான் இருக்கும். ஸோ இட் இஸ் ரன்னிங் ஆக்சுவலி. ஸோ இட் வில் ரன் ஃபார் the loop will not get end. ஸோ அதனால் வந்து நம்ம அந்த லூப் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ டைம்ஸ் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இட் வில் கெட் எக்ஸிக்யூட்டட் n number of times. ஸோ அதனால் we should be take care while doing this. ஸோ இதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக கர்னல் போயிட்டு ரீஸ்டார்ட் கிளியர் அவுட்புட் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால் இந்த கண்டிஷனை வந்து பிரேக் பண்ண முடியும். ஸோ மிஷின் மூலிமா தான் நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ கோட் மூலிமா நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. டோன்ட் ரைட் கோட்ஸ் லைக் திஸ். ஸோ வைல் ட்ரூன்னு கொடுத்தோம் அப்படின்னா அது ட்ரூ தான். ஸோ கண்டிஷன் வில் எக்ஸிக்யூட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கொடுத்துருக்கேன், நீங்களே பார்க்கலாம் 35,000 தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ இட் இஸ் கெட்டிங் n number of times. ஸோ அது இட் வில் கோ அப் டு இன்ஃபினிட்டி. இது வரைக்கும் போகும் அப்படின்னா சிஸ்டமோட மெமரி எந்த அளவுக்கு இருக்கோ அது வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் மிஷின் ஷட் டவுன் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ் ஹவு இட் கோஸ். ஸோ டோன்ட் ரன் திஸ் கோட் ஆன் யுவர் லோக்கல் மிஷின். தேங்க்யூ.